नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रयेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी ॐ ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामयं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगनरत्नाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगनललिता श्रीविशाखान्वितं च ये कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण हरे हरे राम राम हरे राम राम हरे हरे राम हरे भागवत हरे प्रार्थனை सर्वशास्त्राद्भि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्त रत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलिदन्दोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे मथेक बंदो मत्संगिन मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते असाधु साधु ददाயின் அதினோச்சதாகரா ஆனமுஞ்ச கதாச்சின்மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோ ஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை அருள்பவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். நம்ம போன வாரம் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 50 படிச்சு முடிச்சோம். அதனுடைய கேள்விகளை பார்த்துட்டு இன்னைக்கு 51வது அத்தியாயத்தை படிச்சு முடிச்சிடலாம். 50வது அத்தியாயம் ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகாபுரியை நிறுவுதல். முதல் கேள்வி. நான் சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணபிரியா மாதாஜி தான் முதல் கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க, அதனால ஹரே கிருஷ்ணா. அவங்கள விட்டுறலாம். கம்சனின் 2 ராணிகள் யார்? கம்சனின் 2 ராணிகள் அஸ்தி, பிராப்தி. இவர்கள் ஜராசந்தனின் மகள்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி நன்றி. ஹரே அடுத்து கிருஷ்ணா. இப்ப சொல்லுங்க மாதாஜி, யசோதா மாதாஜி. நான் மாதாஜி வேண்டாமா? இல்ல, யசோதா தான் முதல்ல கை தூக்குனாங்க, அதனால. சரி, அக்ஷௌனி என்றால் என்ன? அது எத்தனை வீரர்களை கொண்டது? ஓர் அர்ஷோனி பிரிவில் உள்ள வீரர்களின் எண்ணிக்கை பாத உரையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு படைப்பிரிவு பழங்காலத்தில் அர்ஷோனி என்று அழைக்கப்பட்டது. அக்ஷௌனியில எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்க? அச்சோகினியா?
இந்திராணி 2,16,000 இந்திராணி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண அச்சோனில மாதாஜி. மாதாஜி 23 அச்சோனி 23 அர்ச்சனைகள் மாதாஜி. அந்த பழத்தை கொண்டிருக்கு. அது 23 அர்ச்சனைகள். அது யாதார் உள்ள இந்த தலைநகரா இருந்த மதுரா நாலாபுரமும் அவங்க முற்றுகையிட்டாங்க. அத அந்த படைப்பிரிவு பழங்காலத்துல அட்சணி என்று அழைக்கப்பட்டிருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒவ்வொரு அக்ஷௌனி அச்சோனி அக்ஷௌனி மாதாஜி அப்படின்னா ஒவ்வொரு அச்சோனியும் 21,870 யானைப்படை வீரர்களையும் 21,870 தேர்ப்படை வீரர்களையும் 65,610 குதிரைப்படை வீரர்களையும் மற்ற 109,350 காலாட்படை வீரர்களையும் கொண்டதாகும். ஒரு அக்ஷௌனி அப்படின்னா படை, மிகப்பெரிய படைன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய படை. அந்த மாதிரி 23 கொண்டாந்தான். யாரு? ஜராசந்தன். அது ஒன்னொன்னுலயும் எவ்வளவு பேர் இருந்தாங்க, எவ்வளவு படை வீரர்கள், குதிரைப்படை எவ்வளவு, காலாட்படை எவ்வளவு, யானைப்படை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, தேர்ப்படை, தேர்ல சண்டை போடுறது, குதிரையில சண்டை போடுறது, யானையில சண்டை போடுறது அப்படின்னு அது எல்லாம் சேர்த்து இத்தனை கூட்டுத்தொகை சேர்த்தது ஒரு அட்சௌனி. அந்த மாதிரி 23 அட்சௌனிய கொண்டாந்தான் ஜராசந்தன். இப்ப ஒரு 3வது கேள்வி, காரண மானுஷ என்ற சொல்லை விளக்கவும். மைக் ஆன் பண்ணவங்க பேரெல்லாம் நான் கூப்பிடுவேன். அதனால நீங்க மைக் ஆன் பண்ணீங்கன்னா இப்ப கேள்வி பதில் சொல்றதுக்கு தயார்னு நான் புரிஞ்சுப்பேன். காரண மானுஷ அதை நன்கு நடத்தி காட்டினார். இந்த நாடகம் லீலா என்று, அதாவது பக்தர்களின் மகிழ்ச்சிக்காகவே பகவானால் மேற்கொள்ளப்படும் ஆன்மீக திருவிளையாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளவுதான், உங்க கோட்டா ஓவர். நல்லா சொல்லிட்டீங்க பதில். சாரதா மாதாஜி பதில் சரிமையா சொல்லிட்டீங்க. சரி. பகவான் மனுஷ வேஷத்துல வர்றார். பகவான் இங்க லீலை புரிவதற்கு மனிதன் மாதிரி வர்றார். மனிதன் கிடையாது. பகவான் எப்போ மனிதனா ஆவறது இல்ல, மனிதனும் எப்பவும் பகவானா ஆக முடியாது. இந்த விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப லீலை புரிவதற்காக ஒரு மன்னனாட்டம், ஒரு தாய் தகப்பனுக்கு மகனாட்டம் வரார். அதுல நல்லா நடிக்கிறார். அதனால காரண புருஷா அப்படின்னு அவர் சொல்றாங்க. 4வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் ஜராசந்தனை ஏன் உயிருடன் விட்டு வைத்தார்? மாதாஜி சொல்லுங்க. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அசுரர்களை அழிப்பதற்காக பூமியில் அவதரித்துள்ளார் என்பதாலும், எல்லா அசுரர்களையும் பகவானின் முன்னிலையில் கொண்டு சேர்ப்பதில் ஜராசந்தன் பெரும் உற்சாகம் கொண்டிருந்தான் என்பதாலும், அவனை உயிருடனும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருப்பது நல்ல பலனளிக்கும் என்று தகுந்த ஆலோசனைக்கு பின் பகவான் முடிவு செய்தார். நன்றி மாதாஜி. நன்றி நன்றி, நல்லா சொன்னீங்க. 2 காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் எல்லாம் போய் இவனை விட்டோம்னா இவன் போய் திரும்ப சண்டை போடுறதுக்கு திரும்பியும் படை பலத்தை கொண்டாந்து சண்டை போடுவான்ற ஒரு எண்ணம். இன்னொன்னு, இவனை கொல்றதுக்குன்ட்டு ஒரு பக்தனை வச்சுட்டார் பகவான். ஜராசந்தன் யாரால் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு பகவான் கிட்ட. பெரும்பாலும் பகவான் தன் மூலியம் தான் பேரை எடுத்துக்கிறத விட தன் பக்தர்களுக்கு புகழ் கொடுக்கணும்னு ஆசைப்படுவார். பகவான் நினைச்சா அந்த நினைத்த மாத்திரத்தில் நேரமே கிடையாது, அதுல அவரால் முடிக்க முடியும் காரியத்தை. ஆனா இங்க லீலை புரிவதனால இந்த ஒரு வேலையை, இந்த ஒரு சேவையை பீமனுக்கு கொடுக்கணும்னு முதலே முடிவு பண்ணிட்டார். அதனால ஜராசந்தன் யாரால சாக போறான்னா பீமனாலதான். அதனால அதை அப்படியே வச்சுட்டார். சரி விட்டுறலான்னு ஜராசந்தனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். மாதாஜி ஜராசந்தன் அர்ஜுனன் தான் மாதாஜி கொள்வாரு. இல்ல ஜராசந்தன் பீமன். அந்த தலையை வெட்டி கொல்லவே முடியாது. அந்த சண்டையில போட்டு கொல்றதுக்கு பாப்பார். பீமனால கொல்லவே முடியாது. அந்த தலை போய் அவங்க மடியில் உழுகிறது அது யாருங்க மாதாஜி? அது இது ஜெயத்ரதன். இது அது அபிமன்யு கொன்னவன் சூழ்ச்சினால. அதனால ஜெயத்ரதனுடைய தலை கீழே விழறதுக்கு யார் காரணமா இருக்கிறாங்களோ அவங்க தலை சுக்குநூறா உடைஞ்சிரும். இது தெரியாம அர்ஜுனன் நான் நாளைக்குள்ள ஜெயத்ரதனை கொன்னுடுறேன்னு சொல்றாரு. அப்போ எதிர்பார்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அர்ஜுனன் எப்படி அவனை சாவடிச்சாலும் அர்ஜுனன் கண்டிப்பா செத்து போயிடுவான். நான் சாகடிக்கலன்னா நான் தீக்குளிப்பேன்னு சொல்லிடுறான். அந்த மாதிரி ஒரு சபதம். கிருஷ்ணர் எல்லாத்துலயும் எப்படி பக்தனை காப்பாத்துறாரு பாருங்க. இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அப்ப இது பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். நீ ஜெயத்ரதனை சாகடிப்ப, நீ ஏன் நீ எடுத்த சபதம் எடுத்தன்னு திட்டுவார் அர்ஜுனனை. அப்புறம் அர்ஜுனன் சரி நம்ம நாள் முழுக்க அவனை பாதுகாக்கிறாங்க. ஜெயத்ரதனை போருக்கே வர வைக்கல.
வந்தா தானே சண்டை போடணும், சண்டை போட்டா தானே செத்தான்னா இவன் செத்துட்டா ஓகே. ஆனால் சாகடிக்காம அவனை பத்திரமா வச்சுட்டோம்னா அர்ஜுனன் தீ குளிச்சுதானே ஆகணும். அந்த உத்தேசத்துல அவனை மறைச்சு வச்சுக்கிறாங்க. பகவான் என்ன பண்றார், அர்ஜுனனுக்கு அழகா சொல்லிடுறாரு. எப்படி ஆனாலும் சாகடிச்சாலும் இவன் சாவான்றதும் அவங்களுக்கு தெரியும். அதனால பகவான் சொல்றார் அர்ஜுனனை, அவனுடைய தலை அவங்க அப்பா எங்கேயோ தவம் இருக்கிறார், இந்த இடத்துல போய் விழற மாதிரி அம்பு நீ டிசைன் பண்ணு. அது அந்த அளவுக்கு அம்பு விடுவதில் வில்லாளியா விஜயன், வில்லுக்கு விஜயன் அவ்வளவு அளவுக்கு நுணுக்கமா அவன் கற்றறிந்திருந்தான். அதனால பகவான் சொல்றார், நீ இவனை இப்ப நான் சூரியனை மறைக்கிறார் பகவான். ஒரு மேகங்களை அப்படி கொண்டாந்து சூரியனை முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சிருச்சு, நாள் முடிஞ்சிருச்சோன்னு அவன் ஜெயத்ரதனுக்கு இனி சண்டை போட முடியாதே, என்னை கொல்ல முடியாதுன்னு ரொம்ப சந்தோஷத்துல வெளியே வரான். அவனை கொல்லலைன்னா நீ தீக்கிரையே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்போ வாட்ச் எல்லாம் கிடையாது, சூரியன் அஸ்தமிக்கணும், சூரியன் வரணும், அதுலதான் சண்டை. அப்போ சூரியன் அஸ்தமிச்சுட்டாருன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்போ எதிர்ப்படையெல்லாம் சொல்லிட்டாங்க, நீ ஜெயத்ரதனை கொல்லல, நீ நீ தீ குளிக்கணும் அப்படின்னு சொல்லி தீயெல்லாம் மூட்டிடுறாங்க. தீ மூட்டிடுறாங்க. அர்ஜுனன் போய் அங்க சாகணும். சாகரத்துக்கு போகும்போது கிருஷ்ணர் அழகா சூரியனை திருப்பி பளீர்னு காய வைக்கிறார். பளீர்னு சூரியன் வந்த உடனே அங்க எட்டி பாக்குறான்ல, அவன் எட்டி பார்க்கும்போது இவனை கொன்னுடுறாரு, வில்லு விடுறாரு. அது போய் அவனுடைய தலை எடுத்துன்னு போய் அவங்க அப்பா தவம் பண்றதுல அங்க தலை விழுந்தவொடனே தவம் கலைஞ்சு தலை விழுந்தவொடனே அந்த தலை கீழே தள்ளுறார். அதுக்கு காரணமா இருந்த அவர் சுக்குநூறாய் தலையை உடைச்சி செத்து போறாரு. அப்ப இந்த ஜெயத்ரதன் கிடையாது, ஜராசந்தன். ஜராசந்தன் மல்யுத்த வீரன். அதனால அவனுக்கு வில் வித்தை எல்லாம் கிடையாது. பீமனை கொண்டுதான் சாகடிக்கணும். பீமனை கொண்டு சாகடிக்கணும்னு நினைச்சப்ப ஜராசந்தனை ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அவன் 2 துண்டா தான் பிறந்தான். 2 துண்டா பிறந்திருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி விசிறி அடிச்சிடுறாங்க. 2 பிணம் தான். அப்ப இதை தூக்கி விசிறி அடிக்கும் போது ஒரு ராட்சசி சாப்பிடலாம், அந்த நரமாமிசம் சாப்பிடலாம்னு எடுத்தவ தெரியாம எடுத்து இப்படி ஒட்டிடுறா. சந்து அப்படின்னா 2 பாகங்களை இணைத்தல். ஜரான்றது அந்த ராட்சசி பேரு, அதனால ஜராசந்தன். அதை சேர்த்துட்டோன்னா ஒரு குழந்தை ஆயிடுது. அப்புறம் சரி நம்ம வளர்க்குறாளா எப்படின்னு தெரியல அது. அப்ப அதனால அவன் பேர் ஜராசந்தன் ஆயிடுது. இப்ப அத மாதிரி அப்ப அவனை எப்படி பிச்சிடுறாரு. பீமன் அவனை 2ஆ பொழக்கிறாரு. அடுத்தான் திருப்பியும் சேர்ந்துக்கிறான். இப்படி பொழக்கிறாரு, திருப்பியும் சேர்ந்து. பகவான் என்ன பண்றாரு, இப்படி பண்ணிட்டு அந்த இதை இப்படி திருப்பி போடுவார். ஒரு குச்சி எடுப்பார், இப்படி பிச்சு போடுவார், பிச்சுட்டு இப்படி திருப்பி போடுவார். பீமன் ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு இப்படி பிரிச்சு இப்படி திருப்பி போடும்போது சேர முடியல. கொஞ்ச நேரம் உயிர் போயிடும், சேர முடியல. அந்த மாதிரிதான் ஜராசந்தனை சாகடிப்பார். இந்த லீலையில வருதா என்னன்னு தெரியல, பார்க்கலாம் பின்னாடி. அடுத்த கேள்வி, பகவானின் அவதார நோக்கம் யாது? அழகா அந்த வார்த்தையே வந்திருக்கு, அது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பதில் சொன்னா ஆனே பண்ணக்கூடாது. 39 இருக்கிறாங்க, பதில் சொல்லாதவங்க தான் வரணும். இப்ப அனிமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உலக பாரத்தை போக்குவதும், பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழிப்பதும், தர்மத்தை காக்கவும், காலப்போக்கில் அதர்மம் மேலோங்கும் போதெல்லாம் அதை ஒடுக்கவும் தற்போதைய பகவானின் அவதார நோக்கமாகும். ஹரே கிருஷ்ணா. வெரி குட், நல்லா சொன்னீங்க. பூபார ஹரணாய சம்ரக்ஷனாய சாதுனாம். எவ்வளவு அழகா இருப்பாருங்க 9வது ஸ்லோகத்துல. பூபார பூனா பூமி, பூமியினுடைய பாரத்தை அரணாய எடுக்கிறவர். சம்ரக்ஷனாய சாதுனாம், சம்ரக்ஷணம் சாதுக்களை காப்பாற்றுகிறார். அடுத்து தர்ம ரக்ஷனாய தர்மத்தை காப்பவர். அதர்மஸ்ய கால பிரவத்த அதர்மத்தை ஒழிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்லோகத்திலேயே அழகா சொல்லப்பட்டிருக்கு. நன்றி மாதாஜி. அடுத்த கேள்வி, பகவான் முன்னிலையில் வந்த 2 தேர்கள் எங்கிருந்து வந்தன? சுகந்தி மாதாஜி. அந்த தேர்கள் பகவானின் சொந்த வசிப்பிடமான விஷ்ணு லோகத்திலிருந்து இறங்கி வந்தன என்பதை ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி, விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர்,
ஒப்புக்கொள்கின்றனர். அப்ப பகவான் 2 பேரும் சொல்றாங்க இந்த தேர் வந்து பகவான் சண்டை போடணும்னு நினைச்சப்ப 2 தேர் வந்து இறங்குது எல்லாத்தோடையும். நன்றி. அடுத்த கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணரின் சாரதியின் பெயர் யாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நவமணி மாதாஜி. கிருஷ்ணரின் சாரதியின் பெயர் தாருகர். தாருகன் இல்ல, தாருகர். தாருகர். நன்றி. அடுத்து புருஷாதம, குப்தேன, துவயாமந்த, பந்துஹன் மற்றும் யாஹி போன்ற சொற்களுக்கு ஸ்ரீதர சுவாமி எவ்வாறு கருத்துரைக்கிறார்? இதெல்லாம் திட்டுறான். ஜராசந்தன் கிருஷ்ணரை திட்டுகிறான். அதுக்கு எதிர்வாதமா எப்படி விஸ்வநாத ஸ்ரீதர சுவாமி பதில் சொல்றார் அப்படின்றத சொல்லணும். விஷ்ணு பிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புருஷாதம என்ற சொல்லை புருஷா அதமயஸ்மாத், யாருக்கு எல்லா மனிதருக்கும் கீழ்ப்பட்டவரோ அந்த கிருஷ்ணர் என்று பொருள்படும்படி புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு ஜீவராசிகளுக்கெல்லாம் சிறந்தவரான புருஷோத்தமர் என்று அழைக்கப்படுகிறார். அதே போல குப்தேன, மறைந்துள்ள எனும் சொல் பௌதிய கண்களுக்கு புலப்படாமல் எல்லோர் இதயங்களிலும் உரையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஓரம் சத்தை குறிப்பிடுகிறது. இத்வயாத்ம என்ற சொல் சமஸ்கிருத இலக்கணப்படி பிரிக்க இயலும். இவ்விஷயத்தில் ஜராசந்தன் கிருஷ்ணர் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பவர் என்பதை சுட்டி காட்டுகிறான். பந்துகன் என்பதற்கு அறியாமையெனும் பந்தத்தை அளிப்பவர் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். யாகி, தயவு செய்து செல் எனும் சொல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜீவராசியில் அணுகி கிருஷ்ண உணர்வினர் ஆகும்படி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற பொருளை சுட்டி காட்டுகிறது. நல்லா சொன்னீங்க, நன்றி. ஜராசந்தன் பகவானை திட்டுறான். ஆனா சமஸ்கிருத மொழிக்கு ஒரு இருக்கிற அழகு, அதுல பல அர்த்தங்களை கொள்ளலாம். பக்தர்கள் வந்து சரியான அர்த்தங்களை கொள்வார்கள். புருஷாதம, புருஷர்களில் மேன்மையானவர். குப்தேன, நம்முடைய இதயங்களில் பரமாத்மாவாக தெரியாமல் இருக்கிறார், அதனால குப்தேன ரகசியமா இருக்கிறார். துவயாமந்த அப்படின்னா கிருஷ்ணர் எப்போ எச்சரிக்கையாக நடந்து கொள்பவர். பந்துகன், அறியாமையை எடுப்பவர். யாகி, யாரையுமே கிருஷ்ண உணர்வினரா ஆக்கிடுவர். எதிரிகளை கூட, தன்னை வந்து அழிக்க வருபவர்களை கூட பக்தனாக பகவான் வந்து மாற்றிடுவார். அதனால யாகி அப்படின்னு அவரை சொல்றாங்க. 9வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ண பலராமரை ஜராசந்தனின் படைகள் மறைக்க முடியாது என்பதை 2 உதாரணங்கள் கூறி சொல்லணும். பிரேமபூர்ண பரமேஸ்வரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மேகங்களால சூரியனை மறைக்க முடியாது, ஆனா மறைஞ்சது போல காணப்படும். அதே மாதிரி சூரியன் பரந்த ஆகாயத்துல எப்போதுமே ஒளி வீசி கொண்டிருக்கும். மெல்லிய புவி மண்டலத்தினால நெருப்பின் ஆற்றலை குறைத்து விட முடியாது. அது போல ஜராதனுடைய படை பலத்தின் மூலம் வெளிப்படையானது மட்டுமே ஆகும். நல்லா சொன்னீங்க, நன்றி. பாருங்க, சூரியனை மேகங்களாலேயோ வேற விஷயங்களாலும் மறைக்க முடியாது. நம்ம கண்ணுக்கு இப்ப டெம்பரவரியா தற்செயலா தெரியாமல் போகலாம், ஆனால் சூரியனுடைய ஒளி எப்போதும் இருக்கிறது. அது போல நெருப்பை தூசினால மூட முடியுமா? முடியாது. அது போல இரு பகவான்களையும் ஜராசந்தனினுடைய கூட்டம் மறைக்க முடியாது. 10வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ பலராமரின் தேர் கொடிகளின் சின்னங்கள் யாவை? இருங்க, யாரோ கை தூக்கி இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாம். சுகந்தி மாதாஜி பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியல, அப்ப நீங்க மைக் ஆன் பண்ணக்கூடாது. நன்றி. இருங்க, இந்திரா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கருடன் மற்றும் பனைமரம் சின்னங்களா இருந்துச்சு மாதாஜி. சரி, இந்திராணிக்கும் இந்திராவுக்கும் தெரியல எனக்கு. முதல்ல இந்திராணி பதில் சொல்லிட்டாங்கல்ல, அதனால நீங்க இந்திராணின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. சரி, நன்றி. அடுத்த கேள்வி, தேவர் தெரிஞ்சிடுச்சா? கொடி பகவான் கருடன், அவரது பலராமரது பனைமரம். தேவர்கள் மற்றும் அசுரர்களால் பூஜிக்கப்படும் வில் யாது? எல்லாரும் பூஜிக்கிறாங்கல்ல அந்த வில். சாரங்கபாணி பகவான். சாரங்கம் என்பது பகவானுடைய வில்.
ஓகே. சாரங்கம் அப்படின்றது வந்து பொதுவா இவர் தான் வச்சிருப்பாரு, ராமர் தான் வச்சிருப்பாரு. ஆனா கிருஷ்ணருக்கு வேணான்னு சொல்லாதே. அதனால சாரங்கபாணி பகவானை வந்து சாரங்கபாணின்னு அதனாலதான் சொல்றது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆ, மாதாஜி, நான் இத ஒரு நிமிஷம் அந்த சரியா பண்ணிட்டு வரேன். இந்த போன் சரியா கேட்க மாட்டேங்கிறது. ஆ, ஏத்தாத்துல போய் சரி பண்ணிட்டு வரேன். ஸ்லோகம் சொல்ல வந்துடுவேன். நான் இப்ப வந்துடுவேன். சரி சரி நான் இல்லையே நினைச்சுக்காதீங்க. சரி சரி சரி. சரி வந்துருவேன். ஆ, ஹரே ஆ. கிருஷ்ண. பொருள் கூறுக. விக்ரீடிதம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. விக்ரீடதம்னா விளையாட்டுன்ற பொருள் மாதாஜி. விளையாட்டு. 2 பேருக்குமே வந்து சண்டை வந்து விளையாட்டு மாதிரி இருந்ததாம். 13வது கேள்வி. ஜராசந்தனின் தோல்விக்கான காரணம் பற்றி சில அசுரர்களின் கருத்து யாது? மணிமேகலை மாதாஜி. யாரை வீரர்கள் உயர்வாக புகழ்ந்தனரோ அந்த ஜராசந்தன் அவ்விரு லோகநாயகர்களால் விடுதலை செய்யப்பட்டு வெட்கமடைந்தான். இதன் விளைவாக அவன் தவம் இயற்ற முடிவு செய்தான். ஆயினும் தெருவில் அவனை சந்தித்த சில அரசர்கள் ஆன்மீக ஞானத்தாலும் பௌதிக நியாயவாதங்களாலும் சுய தியாகம் செய்து கொள்ளும் அவனது கருத்தை அவன் கைவிட வேண்டும் என்று அவனை நம்பச் செய்தனர். அவர்கள் கூறினர், யாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தோல்வி தவிர்க்க முடியாத உன்னுடைய கடந்த கால வினைப்பயனாகும் என்று கூறினார்கள். நன்றி. அதாவது அவங்கள வந்து மற்ற அசுரர்கள்லாம் விதவிதமா பேசுறாங்க. அந்த உலகத்துல கூட பாத்தீங்கன்னா ஏதாவது நோய் வந்துடுச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதை தாங்க முடியாது நம்மால. அந்த மாதிரி இப்ப ஜராசந்தனுக்கு தோல்வி வந்துடுச்சு. அதுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, தவிர்க்க முடியாத கடந்த கால வினை பயன், அதனால நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா மட்டும் கிருஷ்ணர் அவனால ஜெயிக்க முடியுமா? அது வந்து அசுரர்களின் கருத்து. 14வது கேள்வி. ஜராசந்தனின் தந்தை யார்? மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. பிருகத்ரதன் வந்து ஜராசந்தனின் தந்தை மாதாஜி. நன்றி. 15வது கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ண பலராமரின் வெற்றியை மதுராபுரி மக்கள் எப்படி கொண்டாடினர்? ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நிர்மல கமலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மகிழ்ச்சியால் பூரிப்படைந்த மதுராபுரி மக்கள் அவரை சந்திப்பதற்கு வெளியே வந்தனர். சரித்திர பாடல்களும் மங்களம் கட்டியக்காரர்களும் அவரை வெற்றியை புகழ்ந்து பாடினர். அப்புறம் வந்து விழா கோலம்லாம் இருந்தது, மலர் மாறி தூவுனாங்க, அட்சதை போட்டாங்க. இது வந்து பெரிய பதில். இது 35ல இருந்து 39 வரைக்கும் இதை பற்றின வர்ணனையே இருக்கு. இத வந்து கிருஷ்ண பலராமரை வந்து அவங்க வெற்றி பெற்றதை கொண்டாடுறாங்க மதுரைபுரி மக்கள், ஒரு விழா மாதிரி. இப்ப கூட பாருங்க, யாராவது அரசியல் கட்சிகள்லாம் வெற்றி பெற்றார்கள் என்றால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பட்டாசு வெடிப்பாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, நாட்டியம் ஆடுவார்கள் எல்லாம். அது போல பகவான் வெற்றி பெற்றப்ப பாடல்லாம் பாடினாங்க. கட்டிக்காரர்கள்லாம் வந்து நாடகம் மாதிரிலாம் ஆடினாங்க, வெற்றியை புகழ்ந்து புகழ்ந்து பாடினாங்க. கட்டிக்காரர்கள் அப்படின்றத யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்டியங்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெருக்கூத்து எல்லாம் நடக்கும்போது அதுல வருவாங்க கட்டிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குன்னா தெரியுமா? தெருக்கூத்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். கட்டியக்காரன்னா மாதாஜி அவங்க வர்றவங்களோட புகழ வரிசையா சொல்லுவாங்க பேர்கள். இல்ல, நாடகத்துல கூட வருவாங்க கட்டியங்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்காவே பேசுவாங்க. ஆனா அவங்க ஒரு முழு நாடகத்திலயும் அவங்க வருவாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எங்க ஊர்ல எல்லாம் பப்புன்னு சொல்லுவாங்க மாதாஜி. என்னன்னு சொல்லுங்க? பப்புன்னு சொல்லுவாங்க அவங்கள. பப்பூன், அதாவது பஃபூன் வந்து இதுல சர்க்கஸ்ல வர்றவன். கோமாளி மாதிரி வருவாங்க மாதாஜி. சர்க்கஸ்ல வர்றவன். கட்டியங்காரனும் பஃபூன் மாதிரி தான். கோமாளி மாதிரி அப்பப்ப வந்து ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து முழு நாடகத்திலயும் வருவாங்க. கட்டியக்காரன் வந்து முழு நாடகத்துல வருவாங்க, சிரிக்க வைக்கிறதுக்காக அப்பப்ப வந்து போவாங்க. நாடகம் சீரியஸா இருந்தாலும் சரி, ஏதோ அது மாதிரி வருவாங்க. இப்ப இவங்க சொன்ன மாதிரி, சரிகா சொன்ன மாதிரி புகழ்பவர்கள் அவரது வெற்றியை புகழ்ந்து பாடினர் அப்படின்னு சொல்றாங்க. யாரையாவது புகழ்ந்து பாடுவதற்கும் கட்டியக்காரர்கள் இருந்தார்கள் அப்படின்னு. நன்றி. அடுத்த கேள்விக்கு போலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் ஆபரணங்களை இருந்து சேகரித்தார்? பதில் சொல்லாதவங்க வந்தா நல்லது.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாலினி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீகிருஷ்ணர் போர்க்களத்தில் விழுந்து கிடந்த மரணமடைந்த வீரர்களிடமிருந்தும் குதிரைகளிடமிருந்தும் மற்ற மிருகங்களிலிருந்தும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்களை மிருகங்கள் கூட ஆபரணங்களை அணிஞ்சிருந்ததாம். அப்ப அந்த அந்த எவ்வளவு செல்வ செழிப்போட இருந்திருக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் எடுத்துன்னு வந்து பகவான் வந்து மக்களுக்கு அரசர் கொடுத்தார். அரசர் வந்து மக்களுக்கும் கொடுத்தார். நன்றி. அடுத்த கேள்வி, காளையவன் எப்படி பிறந்தான்? அவனுடைய தனிச்சிறப்பு யாது? இந்த தனிச்சிறப்பு வந்து கிளாஸ்ல தான் சொன்னேன். இல்ல இங்க இருக்கு. இருக்கு. காளையவன் எப்படி பிறந்தான்? சொல்லாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்திராணி. நீங்க இந்திராணி பதில் சொல்லிட்டீங்க. யாராவது பதில் சொல்லாதவங்க வாங்க. வனஜா மாதாஜி சொல்லுங்க. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி காளையவனின் வரலாறு தொடர்பாக விஷ்ணுவின் புராணத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். ஒரு சமயம் கார்கியன் தன் மைத்துனனால் அலி என்று கேலி செய்யப்பட்டான். அதை கேட்ட யாதவர்கள் வாய்விட்டு சிரித்தனர். அவர்களுடைய சிரிப்பால் கடுங்கோபம் அடைந்த கார்கியன் யாதவர்களுக்கு திகிலை விளைவிக்கும் ஒரு மகனை நான் பெற வேண்டும் என்றெண்ணி தென் திசை நோக்கி சென்றான். அவன் இரும்பு தூளை தின்று மகாதேவரை பூஜித்தான். இவ்வாறாக 12 ஆண்டுகளுக்கு பின் தான் விரும்பிய வரத்தை பெற்று குதூகூலமடைந்து வீடு திரும்பினான். அதன் பிறகு புத்திர பாக்கியமில்லாத யமனராஜன் கார்கியனிடமிருந்து ஒரு மகன் வேண்டும் என்று கேட்கவே அவனும் யவனனின் மனைவி மூலமாக காளையவனன் என்ற மகனை பெற்றான். காளையவனன் சிவபெருமானுக்குரிய மகா கால அம்சத்தின் ஆவேசத்தை உடையவனாக இருந்தான். ஒரு முறை காளையவனுடைய தனி சிறப்பு யாதுன்னா அவன் எதிர்க்கு யாரும் நிக்க முடியாது. அது நான் சொன்னேன், வகுப்புல சொன்னேன். காளையவன் முன்னாடி யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய மொத்த சக்தியும் அவங்களுக்கு போயிடும், அவனுக்கு போயிடும். காளையவன் முன்னாடி யார் நின்னாலும் அவர்களுடைய சக்தி முழுவதும் காளையவனுக்கு போயிடும். ஆனால் ஜெயிக்கவே முடியாது. யாருமே காளையவனை எதிர்த்து வெற்றி கொள்ளவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு வரம். கார்கியன்னு சொல்றது வந்து கார்க முனியை பற்றி சொல்றது. கார்க முனிவர் தான் இங்க வந்து யாதவர்கள் சிரிச்சாங்கல்ல, அதுல அவருக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துடுச்சு. கார்க முனிவரை அவருடைய மைத்துனர் வந்து நீ வந்து அலி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அலின்னு சொன்ன உடனே எந்த ஆண்மகனுக்கும் கோபம் வரும். அப்ப நான் கண்டிப்பா ஒரு குழந்தையை பெற்று அந்த நேரம் அப்படி சொல்ற நேரம் யாதவர்கள்லாம் சிரிச்சாங்களாம். அதனால இவங்க பயப்படுற மாதிரி ஒரு மகனை பெற்றெடுப்பேன்னு சொல்லி தவம் இருந்து யவன ராஜா மனைவியின் மூலம் அவனுக்கு குழந்தை இல்லாதனால அவர் வந்து அந்த குழந்தையை கொடுத்தார். அதுதான் காளையவன். அடுத்த கேள்வி, ஜராசந்தனை பகவான் எத்தனை முறை தோற்கடித்தார்? ஜராசந்தனை பகவான் எத்தனை முறை தோற்கடித்தார்? பதில் சொன்னவங்க எல்லாரும் காலி ஆயிட்டாங்க. அதனால மத்தவங்க எல்லாம் சைலண்டா இருக்கிறாங்க. அவங்க வந்தாங்க ஒருத்தவங்க ராஜலட்சுமின்னு சொல்லிட்டு. ராஜலட்சுமி மாதாஜி நீங்க என்ன எத்தனை முறைன்னு சொல்றீங்க? 17 முறை. 17 முறை. ஆனா 18வது முறையும் வரும். இது வரைக்கும் 17 முறை, 18வது முறையும் சண்டை எடுக்கிறதுக்கு வரும். 18வது முறை தான் அவன் காளையவனை கொண்டு வரான். 19வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கு எவ்வளவு சுற்றளவு உள்ள கோட்டையை கட்டினார்? எங்கேயோ கோட்டை கட்டினார். வசந்தி, காரைக்கால். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மாதாஜி. 19 தானே? ஆமா. மாதாஜி வந்தேன் நான். சாரி மாதாஜி. நோட் புக் எடுக்கணுமா திறக்கணுமா? எடுத்துட்டேன் மாதாஜி. சொல்லுங்க. 12 யோஜனைகள் சுற்றளவு உள்ள ஒரு கோட்டையை சமுத்திரத்தினுள் கட்டும்படி செய்தார். அந்த கோட்டைக்குள் எல்லா வகையான 19 தானே மாதாஜி கேட்டீங்க? ஆமா 19 தான் சொல்றேன். சரியாதான் சொன்னீங்க. 12 யோஜனைகள். பரமபுருஷர் 12 யோஜனைகள் சுற்றளவு உள்ள ஒரு கோட்டையை சமுத்திரத்தினுள் கட்டும்படி செய்தார். அந்த கோட்டைக்குள் எல்லா வகையான அற்புத பொருட்களும் அடங்கிய ஒரு நகரத்தை அவர் நிர்மாணிக்க செய்தார். ஹரே கிருஷ்ணன். நன்றி. அதாவது துவாரகாபுரியை சமுத்திரத்துக்குள்ள கட்டினார். சமுத்திரத்துக்கு வெளியே இல்ல, சமுத்திரத்துக்குள்ள. அப்ப தண்ணியிலே கட்டியிருக்காரு. கட்டி அது வந்து விஸ்வகர்மா வந்து கட்டினார். அதனுடைய வர்ணனைகள்லாம் விவரமாக இருக்கிறது, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல நேர்த்தியான சாலைகள், மிக உயரமான கட்டிடங்கள், அழகான பூங்காக்கள், அப்படி எல்லாத்தையும் வச்சு அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, தண்ணிய வந்து வெளியே எடுத்திருப்பாங்க.
கடலுக்குள்ளதான். ஆனா அவங்க வாழற இடத்துல தண்ணி வராது, எடுத்துட்டு இருப்பாங்க. இது வந்து நவீன காலத்துல நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. ஒரு இடத்துல, ஆஸ்திரேலியால ஒரு இடத்துல நீங்க என்ன சொல்றது, அது அக்வேரியம் அப்படின்னா அந்த மீன்கள்லாம் வச்சுக்கிறது. இப்ப கடலுக்குள்ள இப்ப நாம போய் பாக்குற மாதிரி கடலுக்குள்ள, அப்ப அந்த நாம எங்க போறோமோ அங்க தண்ணி வராது. அப்ப அதுல வந்து கண்ணாடி மாதிரி போட்டுருவாங்க. அந்த கண்ணாடி மூலியமாக அந்த கடலுக்குள்ள பாதை இருக்கும். அது உள்ள நம்ம போயிட்டு கடலையே அப்படியே உள்ள பார்க்கலாம். அதுல எத்தனை மீன்கள் இருக்கு, எத்தனை சுறா மீன்கள் கூட இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அது உள்ள நாம போயிட்டு அங்க இருக்கிற மீன்களை நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு சிறிய இடத்துல பாலம் கட்டுறாங்க. கடலுக்குள்ளேயே நீர்மூழ்கி கப்பல்லாம் இருக்கு. ஆனா கடலுக்குள்ள ஒரு ஊரையே நிர்மாணம் பண்றது சாத்தியமா? அது பகவானுக்கு மட்டுமே சாத்தியம். கடலுக்குள்ள ஒரு ஊரையே நிர்மாணம் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன இடம் நிர்மாணம் பண்ண முடியும், கட்ட முடியும். ஒரு சின்ன இடத்த கட்டுறாங்க, இல்ல ஒரு நீர்மூழ்கி கப்பல் போகிறது, அந்த மாதிரி சில விஷயங்களை செய்ய முடியுது மனிதனால. ஆனால் ஒரு நகரத்தையே கட்ட முடியுமான்னா கேள்விக்குறிதான். பகவான் வந்து நகரத்தையே கட்டினார். அடுத்து அந்த நகரத்தை பற்றிய சில கேள்விகள். ரத்யா, வாத்திய மற்றும் சத்வராணி என்றால் என்ன? ரத்யா அரசாங்க நெடுஞ்சாலைகள், இரண்டாம் தரமான சாலைகள் வாத்திய, முற்றங்கள் சத்வராணி. வெரி குட். குழந்தைய வச்சுக்கினே படிக்கிறீங்க போல் இருக்கு. நல்லது, சந்தோஷம். 21வது கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜசபை பற்றி கூறுக. ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜசபை இப்படி பதில் சொல்லாதவங்க யாராவது வரட்டும். நீங்க தான் சொல்லிட்டீங்களே சாரதா மாதாஜி. மாதாஜி நான் சொல்லலாம் மாதாஜி, சொல்றேன். சொல்லுங்க. இந்திரதேவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கதர்ம ராஜ சபையையும் பாரிஜாத மரத்தையும் சுதர்மா இல்ல, சுதர்மா. ஆமா ராஜசபையையும் பாரிஜாத மரத்தையும் கொடுத்தார். அந்த ராஜசபையில் நிற்கும் மனிதன் மரண விதிகளுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல. பாருங்க, அப்ப அந்த ராஜசபைக்கு வந்தாலே அவங்களுக்கு வந்து மரணம் கிடையாது. துவாரகை மக்கள் யாருமே மரணத்தை சந்திக்கல. மரணத்தை சந்திச்ச மாதிரி காட்டப்படுது. அவங்க எல்லாருமே பகவானோட பகவத் தாமத்துக்கு தான் போயிட்டாங்க. அவரோட வந்தாங்க, அவரோட போனாங்க. அடுத்து வருணன் ஸ்ரீகிருஷ்ணருக்கு என்ன பரிசாக கொடுத்தார்? மோகினி ரூபா. நன்றி. வருணதேவன் மனம் போல் துரிதமாக ஓடக்கூடிய குதிரைகளை அழைத்தார். அவற்றில் சில தூய கருநீலமானவை, மற்றவை வெண்மையானவை. வெரி குட், நன்றி. அடுத்த கேள்வி. குபேரன் அளித்த 8 பொக்கிஷங்களின் பெயர்களை கூறுக. இப்ப சுகந்தி மாதாஜி. சொல்றேங்க மாதாஜி. 8 மாய பொக்கிஷங்கள் பத்ம மகா, பத்ம மத்ய, கூர்ம ஔதக, நீல முகுந்த மற்றும் சங்கம் என்று அழைக்கப்படுகின்றன. வெரி குட், நல்லது, நல்லா சொன்னீங்க. அடுத்த கேள்வி 24வது கேள்வி. மதுரா மக்கள் எப்படி மதுராவில் இருந்து துவாரகையை அடைந்தனர்? எப்படி போனாங்க? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்றேன். இருங்க, பதில் சொல்லாதவர்கள். மணிமேகலை மாதாஜி சொன்னீங்களா? அல்ல, சொல்லிட்டேங்க மாதாஜி. ஆனா சொல்றேன், இப்ப சொல்றேன். 2வது தடவை சொல்றேன். மாயின் அற்புத சக்தினால் சென்றனர். மதுரா நகர பிரஜைகள் நள்ளிரவில் உறங்கிக் கொண்டு இருந்த பொழுது பகவான் ஜனார்தனர் திடீரென்று அவர்களை அந்த நகரத்திலிருந்து வெளியேற்றி துவாரகையில் வைத்தார். யோக மாயை அப்படின்னு பகவானுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு, மாயா சக்தி. மாயா சக்தியில 2 மாயா இருக்கு. ஒன்னு வந்து யோக மாயை, ஒன்னு வந்து மகாமாயை. மகாமாயில தான் நம்ம எல்லாம் மாட்டியிருக்கோம். யோக மாயை என்பது ஆன்மீக சக்தி, ஆன்மீக பக்தர்களுக்காக பயன்படுத்துறது. பக்தர்கள் கூட ஒரு மாயையில இருக்கிறாங்க, அது நல்ல மாயை. கிருஷ்ணரை என் குழந்தைன்னு நினைக்கிறாங்க. கிருஷ்ணர் யாருக்காவது குழந்தையா? கிருஷ்ணரை என்னுடைய காதலன், கிருஷ்ணரை என்னுடைய நண்பன், கிருஷ்ணர் என்னுடைய உறவினன், கிருஷ்ணர் என்னுடைய அத்தை மகன், அப்படிலாம் நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாயை தான். ஏன்னா கிருஷ்ணர் யாருக்கும் எந்த உறவும் கிடையாது. ஆனா உறவுகளை கொடுக்கிறார். அது ஆன்மீக இன்பத்தை அதிகரிப்பதற்காக பகவான் அதை செய்யறார். அதை வந்து யோக மாயை கொண்டு செய்யறார். அந்த யோக மாயையை கொண்டு மதுரால இருந்தவங்க எல்லாரும் அப்படியே கண்ணை திறக்கிறாங்க, பார்த்தா துவாரகால இருக்கிறாங்க. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. நன்றி. இப்ப இந்த பாடத்துல பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. அதாவது ஒரு யோஜனைங்கிறது எவ்வளவு மாதாஜி?
12 கிலோமீட்டரோ என்னவோ சொன்னாங்க. 100 மைலுங்க மாதாஜி. 12 மைல். 8 மைல் மாதாஜி. 100 மாதாஜி அங்கேயே இருக்குது பாருங்க, பொருள் இருக்குது பாருங்க. சொல்லுங்க, பொருளை படிங்க. அந்த மாதாஜி அந்த கேள்வி இருக்குது இல்லைங்க மாதாஜி, அந்த கேள்வி ஒரு யோஜனையும் சொல்லியிருக்கிறதுக்கு முன்னால பொருள் இருக்குது பாருங்க. அதாவது பதம் 49ல யோஜனைகள் 12 யோஜனைகள் அப்படிங்கிறது ஏறக்குறைய 100 மைல்கள் அப்படின்னு இருக்குது பாருங்க. 49 பதம் 49 பொருள் 100 மைல்கள். பொருளுரை இருக்குங்க மாதாஜி, பொருளுரை கொடுத்துருக்கு பாருங்க. யோஜனைகள் 12 யோஜனைகள் போட்டு ஏறக்குறைய 100 மைல்கள் இருக்கு மாதாஜி. பொருளுரையில் பாருங்க. யோஜனைகள்னா 100 மைல்கள். பொருளுரை துவாதச யோஜனைன்னு கேட்டிருக்கு. பொருளுரையே இல்லையே. 49ல பொருளுரையே இல்லையே. மொழிபெயர்ப்புல இருக்கு, மொழிபெயர்ப்புல இருக்கு. ஏறக்குறைய 100 மைல்கள். யோஜனை என்பது 10-12 மைல்கள் ஆகும். மாதாஜி ஒரு யோஜனை 8 மைல் ஜம்பு தீபத்துல போட்டிருக்கு மாதாஜி, 5வது காண்டம்ல. சரி, நன்றி மாதாஜி. நன்றி. நன்றி ஹரே கிருஷ்ணா. புரியுதுங்களா? வேற ஏதாவது கேள்விகள்? இந்த பாடத்தை முடிச்சுட்டு அடுத்த பாடத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.